பிரியமான தேவனுடைய சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்று சர்ச்சைக்குரியதாய் ஒரு விஷயம் விஞ்ஞானிகளை திணற வைக்கிறது. அவர்கள் கருத்துக்களை நம் மத்தியில் வைத்தார்கள். இன்று வரை அவைகளை குறித்த ஒரு நல்ல விஷயத்தை வேதாகமத்திலிருந்து உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் முன்னதாக உங்களுக்கு கூறுகின்றேன். ரெக்கார்டாகும் இது அகில உலகத்திற்கும் காட்ட வேண்டும். வீடியோ, ஆடியோ. சவாலுடன் கூடிய இந்த காரியம் உலகத்திலுள்ள விஞ்ஞானிகளை கதிகலங்க வைக்க வேண்டும் என்ற ஆலோசனை பைபிள் ஓபன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனல் அவர்களுக்கு உண்டு. இப்போதைக்கு அநேகரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் செய்கிறவை, அவர்கள் பேசுகிறவை, ஆராய்ச்சிகள், செயல்முறைகள் எதுவரை சரியானது என்று உலக மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்வதில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் நாங்கள் கொண்டு செல்ல முடிகிறது என்ற எண்ணத்துடன், சந்தோஷத்துடன் சபையாகிய உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைனோசர்ஸ் என்பவை சுமார் 165 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மீது இருந்தவை என்று இவைகளை சமீப காலங்களில் விஞ்ஞானிகள் கண்டறிந்த பிறகு அகழ்வாராய்ச்சியில், குறிப்பாக ஐரோப்பா, வட அமெரிக்கா, சைனா முதலான பிரதேசங்களில் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த படிமங்களின்படி அவைகளை கொண்டு அவர்கள் செய்த ஆராய்ச்சியின்படி பூமியின் மீது எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அவை வாழ்ந்தனவோ, இருந்ததோ, அவைகளின் விவரங்களை தெரிவிக்கும் போது தங்கள் கருத்துக்களை அல்லது சில தகவலை உலகத்திற்கு கொடுத்தார்கள். அவைகளில் இந்த டைனோசர்ஸ் அதிகமாக பல்லி இனத்தை சேர்ந்தது என்று விஞ்ஞானிகளின் கருத்து. ஒரு பூனையை பாருங்கள். உருவத்திலே வேறுபாடே தவிர புலிக்கும் அதற்கும் வேறுபாடு கிடையாது. சின்னதாகத்தான் இருக்கும் பூனை, ஆனால் உடலமைப்பு, உருவம், மீசை, பற்கள், கால்கள், பெரிய புலிக்கும் அதற்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை, ஒரு உருவத்திலே தவிர. இந்த டைனோசர் என்பது கூட பல்லி இனத்தை சேர்ந்தது என்று ராட்சச பல்லிகள் என்றார்கள் இதனை. அவற்றில் ஒரு இனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு விசித்திரமான மிருகமாக, கொடூரமாக உங்களுக்கு காணப்படுகிறது. இது ஒரு இனம். அதனுடைய சரீரத்தின் உருவமைப்பை பார்த்தால் ஈட்டிகளால் குத்தினாலும் ஈட்டிகள் உள்ளே இறங்காதபடி கடினமான சரீர உறுப்புகளுடன் இருப்பதாக நமக்கு காணப்படுகிறது. அதன் தலை, உண்மையிலேயே அதனுள் உள்ள பற்கள், தாடையில் பென்சில் எப்படி கூர்மையாக இருக்குமோ, ஊசியைப் போல பயங்கரமாக, அல்லது பெரிய பெரிய ஆணிகள் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உருவத்தை கொண்டதாக ஒரு பெரிய இனத்தை சேர்ந்ததாக நமக்கு காணப்படுகிறது. இது ஒரு வகையைச் சேர்ந்தது என்றார்கள். இனி இரண்டாம் வகையை உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த இரண்டாம் வகையில் இதுவும் அதே உருவ அமைப்பை கொண்டதாக காணப்படுகிறது. ஆனால் அதற்கும் இதற்கும் வேறுபாடு என்ன என்றால், சரீர தோற்றத்தில் சிறிய வேறுபாடு. நெத்தியில் ஒரு கொம்பு இருப்பதை காணலாம். தலையில் 2 கொம்புகள் இருக்கிறது. எதிரியுடன் சண்டை போடும்போது, ஒருவேளை அது பயந்தபோது
ஏதாவது அதனுடன் சண்டையிடும் போது, எதிர்கொள்ளும் போது அந்த கொம்புகளுடன் தான் எதிரியை குத்திச் சாகடிக்கும். எதனையானாலும் சரி. இது ஒரு வகை டைனோசர். இன்னொரு வகையை நீங்கள் பார்த்தால் முதலையைப் போல் இது இருக்கும். பார்த்தீர்களா? பிளேட்ஸ் தட்டுகளைப் போல இருக்கு பாருங்க. மேல பெரிய பெரிய கூர்மையான தட்டுக்கள் அதன் மேலே இருப்பதை நாம் பார்க்கலாம். கூர்மையாக முனை தீட்டப்பட்ட கத்திகளைப் போல. இது ஒரு வகையான டைனோசர். விஞ்ஞானிகள் இவைகள் அனைத்திற்கும் பெயர்களை வைத்தார்கள். இனி மற்றொரு வகையை பாருங்கள். இது தண்ணீரில் திரிவது. நீண்ட கழுத்து, நீண்ட வால். உங்கள் வலது பக்கம் இருப்பது தலைப்பகுதி, உங்களுடைய இடது பக்கம் இருப்பது வால். தண்ணீரில் நீந்திக் கொண்டு மீன்களை உண்டு தண்ணீரில் வாழும் உயிரினமாக காணப்படுகிறது. இது ஷார்க் ஃபிஷ், சுறாமின், மிகப்பெரிய சுறாமின் எவ்வளவு பயங்கரமாக இருக்குமோ அதன் பற்களால் அத்தகைய பற்கள் உடையது இது. இது தண்ணீரில் வாழக்கூடிய டைனோசர் இனத்தை சேர்ந்ததாகும். மற்றொரு வகையை பார்க்கலாம். இது வானத்தில் பறக்கும் டைனோசர். அதன் ரெக்கைகள், அதன் முகத்தை பாருங்கள். நீண்ட முகம், நெத்தியில் பின்பக்கமாக கூர்மையான கொம்பை உடையதாய் பயங்கரமான ரெக்கைகள். மனிதனையும் ஒரு சிறிய கோழி குஞ்சை கவ்விக்கொண்டு செல்வது போல கொண்டு போகும் தோற்றமுடையது. இதை கொடூர பறவை என்றும் கூட நாம் சொல்லலாம். பறவைகளில் ஒரு பயங்கரமான ஜாதி இது. இன்று இந்த பூமியின் மீது இவைகள் எதுவும் உங்களுக்கு காணப்படாது. ஏன் காணப்படாது என்றால் அழிந்து போயின என்று விஞ்ஞானிகள் அவரவர் கருத்துக்களை எப்படியெல்லாம் சொன்னார்களோ, ஒருமுறை நான் அவர்களின் கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். டைனோசர்ஸ் என்பவைகள் பல்லிகள், அதன் ஜாதிக்கு சேர்ந்தவை என்பது அவர்களின் கருத்து. இரண்டாவது, மெசுஜோயி காலத்தை சேர்ந்தது என்றும் 245 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இவை பூமியின் மீது வாழ்ந்ததாகவும், முட்டையிடக்கூடியவைகள். இந்த டைனோசர்ஸ் அனைத்தும் முட்டைகளையே போடும். குட்டிகளை போடாது. பூனையை போல, நாயை போல குட்டிகளை அது போடாது. முட்டையிடும். கோழிகளைப் போல, வாத்துக்களைப் போல, மீன்களைப் போல முட்டையிடக்கூடியவைகள். இதன் பின்னன் எலும்பு பகுதி என்றால் இதன் பின்பகுதி எப்படி இருக்கும் என்றால் ஓடக்கூடிய திறன், பறவை வடிவம் போன்றதாக இருக்குமாம். இது அதுதான் படங்களை முன்னதாக உங்களுக்கு காட்டினேன். இதிலே 2 ஜாதி. ஒன்று பல்லி இனம், இரண்டாவது பறவை இனம். இது அனைத்தும் அறிவியல், நான் கூறுவது அல்ல. இது விஞ்ஞானிகள் சொன்னவை. ஒன்று பறவை இனம், 2 பல்லி இனம். இவைகளில் கூட 2 வகையான உணவு பழக்கம் கொண்ட டைனோசர்ஸ் பூமி மீது இருந்தன என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். ஒன்று மாமிசத்தை உண்பவைகள். சில டைனோசர்ஸ் மாமிசத்தையே சாப்பிடும். இவைகளை கார்னியோரஸ் என்றார்கள். இவைகளுக்கு கார்னிவோரஸ் என்று பெயர் வைத்தார்கள். இரண்டாவது ஹெர்பிவோரஸ் என்று பெயரை வைத்தார்கள். இவைகளுக்கு சைவ உணவு பழக்கம். புல், பூண்டு, இலை, பச்சையாக இருப்பவையெல்லாம் சாப்பிடும். இப்போது நீங்கள் பார்த்த படங்களே. சில நாட்களுக்கு முன்பு 2 விஞ்ஞானிகள் அர்ஜென்டினா பிரதேசத்தில் மிகப்பெரிய தோற்றமுடைய ஒரு டைனோசரை இந்த பூமியை தோண்டும் போது பார்த்தார்களாம். இதனை ஜைகாண்டசாரஸ் என்று பெயரை வைத்தார்கள். அதற்கு அதன் படிமங்களை வைத்து பார்த்தால் அதன் படிமங்களின்படி இது அபரிமிதமான மாமிசத்தை சாப்பிடுமாம். ஏறத்தாழ 42 அடி. 42 அடி என்றால் இங்கிருந்து இதிலிருந்து அந்த கடைசி வரை 35 அடிங்க என்றால் உங்களுக்கு புரிய வேண்டும்.
42ன்னா நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த தூணிலிருந்து அந்த சுவர் வரைக்கும் 35 அடிகள் மட்டும்தான். ஆனால் இந்த டைனோசர் 42 அடி நீளம் என்றால் நீங்க நினைச்சு பார்க்கணும். இது என்ன, இது மிருகமா? மிருகம்தான். அவ்வளவு பெரிய மிருகம். அதனுடைய எலும்புகள், அவர்களுடைய லேபில் அந்த ஃப்ரேமை பிக்ஸ் பண்ணதை பார்த்தால் அதன் உயரம், அதன் அகலம், அதனுடைய நீளத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். 42 அடி நீளமாய் இந்த ஜைகாண்டசாரஸ், இந்த மிகப்பெரிய இந்த டைனோசர் 6 to 8 டன் எடையாம். ஒரு டன் என்றால் 1000 கேஜிங்க. ஒரு டன் என்றால் 1000 கேஜி என்றால் 10 குவிண்டால் மூட்டைகள் ஒரு டன். இப்படி எத்தனை டன்னாம் இது? 6 டன்னிலிருந்து ஏறத்தாழ 8.5 டன் வரை இதன் எடை. எவ்வளவு பெருசோ பாருங்க. இனி போனால் சில 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இவை பூமியில் வாழ்ந்ததாக அவர்களின் கருத்து. ஏறத்தாழ 10-9 ஆண்டுகளுக்கு முன்பு சிகாகோ 1996 மே மாதத்தில் இந்த சிகாகோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த விஞ்ஞானிகள் சுறாமீனை போன்ற மிக கூர்மையான தந்தங்களையுடைய கபாலத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்களுக்கு தலைப்பகுதி கிடைத்ததாம். இந்த படங்களில் ஒன்றின் தலை கிடைத்தது. என்னங்க, மீண்டும் படிக்கிறேன். சுறாமீனை போன்ற மிக கூர்மையான தந்தங்களை உடைய கபாலத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்களின் கணக்கின்படி அந்த டைனோசரின் நீளம் சுமார் 45 அடி என்றார்கள். மீண்டும் என்றால் ஒரு பயங்கரமான உருவம் பூமியிலே இருந்ததா? இன்று நாம் யாருமே பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட மிருகங்களை. வெட்டவெளியில், வனாந்தரத்தில், பாலைவனத்திலாகட்டும், எங்கேயும் இத்தகைய மகா பயங்கரமான உருவத்தை நாம் பார்க்கவில்லை. ஆனால் இவர்கள் பூமியை தோண்டும் போது அகழ்வாராய்ச்சியில் எறும்புக்கூடுகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவைகளை கொண்டு வந்து கவனமாக பார்வைக்கு வைக்கிறார்கள். பிறகு இதன்படி இருக்கின்றனவா? இருக்கின்றன என்பதை நம்ப முடியுமா? விஞ்ஞானிகள் அதை சொன்ன மாத்திரத்தில் அது உண்மையாகுமா? அது எதுவரை உண்மை என்பதை நமக்கு புரிய வேண்டும். என்னுடைய பார்வையில் கிறிஸ்தவனுக்கு தெரியாதது, கிறிஸ்தவத்திற்கு புரியாதது உலகத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதுதான் என் வாழ்நாள் குறிக்கோள். அப்படி நினைக்கின்ற நான் எப்போதும் என் ஆராய்ச்சியில், என் பைபிள் ஆராய்ச்சியில், தேவன் சொல்லாததை மனிதன் சொல்லக்கூடியது என்ன உண்டு என்று நினைப்பவன் நான். தேவன் சொல்ல முடியாத போது அதை மனிதன் சொல்லுகிறான் என்றால், இயற்கையில் மனிதன் அதை சொல்லும் போது இனி தேவனின் மேன்மை என்பது ஏது? அதன் உருவத்தை கொண்டு வந்தான், அதன் எலும்புகளை கொண்டு வந்தான், அதன் தாடைகளை கொண்டு வந்தான், அதன் கால்களை கொண்டு வந்தான், அதன் நகங்களை கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் அந்த அகழ்வாராய்ச்சியில் எப்படி விழுந்ததோ அதை அப்படியே அதன் சுற்றியும் தோண்டிவிட்டான். அதன் பிறகு சின்ன சின்ன அழகான பிரஷை பிடித்து சுத்தம் செய்தார்கள். அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்தார்கள், எங்கே உருவம் சிதைந்து விடுமோ என்று. அப்படியே இருப்பதை இறந்தபடியே ஒரு பிணத்தை நாம் மண்ணிலே புதைத்த பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை கண்டபடி தோண்டாமல் மேலோட்டமான மண்ணை கவனமாக எடுத்து பிணத்தை கொஞ்சமும் அசைக்காமல், எந்த எலும்பும் அசையாமல் நாம் அதன் சுற்றிலும் மண்ணை எடுத்தால் அந்த எலும்புக்கூடு அப்படியே நிலத்தில் படுத்தது போல தெரியும். அப்படியே இவை பூமியின் மீது சில 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் புதையுண்டன என்பதற்கு அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யாக தெரிவதில்லை. நாம் பார்க்காததினால் அவை இல்லை என்பது எதுவரை சரியாகும்? ஏதோ மூடத்தனமாக, மத புத்தகமாக தேவனை நாம் மூடத்தனமான மூட நம்பிக்கையுடன் நம்பின மாத்திரத்தில் அது சரியான நம்பிக்கையாகாது. ஆகவே நாமும் கூட சிந்தித்தால் இந்த மிகப்பெரிய 45 அடி நீளமான இந்த டைனோசர் ஏறக்குறைய இது 8.3 டன் இருக்குமாம். இதன் எடையில் தெரோபாட்ஸ் என்னும் இனம் 2 பாதங்களை கொண்டு 230 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவை என்று தென் அமெரிக்காவில் கிடைத்த படிமங்கள் அதன்படி அவர்கள் கண்டறிந்தார்கள். இந்த ஆர்கியாலஜிஸ்ட் அல்லது இந்த விஞ்ஞானிகள். மேலும் இந்த இனம் குள்ளமான கைகளை கொண்டு கூர்மையான நகங்களுடன் பயங்கரமான தாடைகள். பார்த்தீர்களா படத்திலே? பயங்கரமான தலை, பயங்கரமான தாடைகளை கொண்டதாம் அது.
மேலும் எஸ் வடிவில் உள்ள கழுத்தை கொண்டதாக. எஸ் வடிவம் என்றால் நீளமான கழுத்து. இப்பதான் பார்த்தீங்க, நீரிலும் நிலத்திலும் உள்ளதை காட்டினேன். நீளமான வளைந்த கழுத்து எஸ் வடிவில். அப்படிப்பட்டதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்கிறார்கள். அவ்வாறே இந்த டைனோசர்ஸ் என்பவைகள் பறவை இனத்திற்கு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டதென்றும் அவர்களின் கருத்து. சில விஞ்ஞானிகள் அவர்களுடைய நாடுகளில் கிடைத்த படிமங்களின்படி ராட்சச பல்லிகளாக சில இருக்கிறது, முதலைகளைப் போல பயங்கரமான மற்றும் சில இருக்கிறது, மேலும் அதே விதமாக பறவைகளாக ரெக்கைகளை கொண்டு மேலும் சில இருக்கிறது, சுறா மீன்களைப் போல தாடைகளை கொண்டு நீரில் திரிகிறவைகளாக சில இருக்கிறது. இவைகள் அனைத்தும் அவர்கள் கூறுகின்றார்கள். இனி போனால் சில டைனோசர்ஸ் நீண்ட கழுத்து நீண்ட வாலை கொண்டதாக நீங்க பார்த்தீங்க. நீண்ட கழுத்து நீண்ட வால். தங்கள் வலிமையான வாளால் தங்களை தாக்குகின்றவற்றை தாக்கும் என்கிறார்கள். இந்த வால் எதற்கு இவ்வளவு நீளமாக இருக்கிறது என்றால், தங்கள் வலிமையான வாளால் இனி வாய்வரைக்கும் போவது கிடையாது, வாளாலேயே தூக்கி எறியக்கூடியதாம். அவை தாக்கும் போது தைரியோஃபோரான்ஸ் என்னும் இனம் டைனோசர்ஸில் உள்ளது. இவை உடல் வாகையில் கவசம் உடையதாய். இதற்கு முன்பு பார்த்தீர்களே, கவசம் கொண்டதாக பார்த்தீர்களே. ஒரு போருக்கு செல்லும் போது யுத்த வீரர்கள் கவசங்களை உடித்துக் கொண்டது போல எத்தகைய உருவத்தை கொண்டதாக இருக்கிறதோ பாருங்கள். இதை எத்தகைய கத்தியை கொண்டு குத்த முடியும், எந்த ஈட்டியால் குத்த முடியும், எந்த அம்பு உள்ளே நுழையும் சொல்லுங்க. ஐரன் ராடால் அடித்தாலும் ராடு வளையுமே தவிர அதற்கு பட்டது மாதிரியே இருக்காது. அதன் உருவத்தை பார்த்தால் தெரியும். இவ்வளவு நீளத்திற்கு யூகிக்கணும் நீங்க. இங்கிருந்து அந்த ரோடு வரைக்கும் இருக்கு. அது இதுகிட்ட யானைங்க ஒரு 5-6 யானைகள் வரிசையாக நின்றாலே தவிர அதன் நீளம் வராது. அவர்கள் இதை குறித்து சொல்லுவது, அந்த கவசத்தில் சில தட்டுகளை போல. எவ்வளவு அழகா சொல்றாங்களோ பாருங்க ஆராய்ச்சியாளர்கள். பார்த்தீங்களாங்க, அதன் கவசத்தில் சில தட்டுகளை போல இருக்கிறது என்கிறார்கள். பெரிய பெரிய பிளேட்ஸ் தட்டுகளை போல தெரிகிறது பாருங்க. சில செதில்களை போல மற்றும் சில முனை தீட்டியது போல சரீரத்தின் மேல் பகுதியில் இருந்தன. அதுதான் இந்த படம். இவை 30 அடி நீளம் கொண்டவை. இவை அதிகமாக அசைவம். இவை சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் காலத்தில் ஐரோப்பா, வட அமெரிக்கா, சைனாவில் வாழ்ந்தவை என்று இந்த விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். ஆர்னித்தோபாட்ஸ் என்று பறவை இனத்திற்கு சேர்ந்தவை இவை. இவை பறப்பவை. பறவை போன்ற பாதங்களை உடைய, பறவை போல பின்பகுதியை கொண்டவையாம் இவை. இவைகளின் நீளம் 49 அடி. நினைச்சு பாருங்க, எல்லாவற்றையும் விட இதுதான் நீளமானது. 49 அடி என்றால் சுமார் 4-5 மாடி கட்டிடம் உயரம் கொண்டது என்றால் நாம் இதன் பார்வையில் எப்படி தெரிவோம் என்றால், ஒரு சின்ன கோழி குஞ்சியை போல தெரிவோம். அதன் கால் விரல் அளவு கூட இருக்க மாட்டோம் நாம். நம்முடைய தோற்றம் அதன் பார்வையில் என்றால், ஒரு பெரிய காட்டுரிமையை அது கவிச்சென்றால் அதற்கேதோ ஒரு கோழியை அமுக்கிற மாதிரி அமைக்கணும். பெரிய பெரிய காட்டுரிமையை அது பிடித்தால் ஒரு கோழியை பிடிக்கிறது போல அதை பிடிக்கும் என்று நாம் யூகிக்கணும். இதுல நாம எங்க தெரிய போறோம்? அதுக்கு மிஸ் ஆயிடுவோம். விரலுக்கு நடுவில் நுழைந்து வெளியே வந்துடுவோம். இப்பெல்லாம் ஹாலிவுட் இயக்குநர்கள் கூட அந்த ஸ்பீல்பர்க் அவனுடைய யூகத்தில் இந்த சயின்டிஸ்ட் எல்லாரையும் அவனுடைய யூகத்தில் கொண்டு வந்து இத்தகைய திரைப்படத்தை செய்தான். காட்ஜில்லா என்பதும் அது கடலுக்குள்ளிருந்து வெளியே வரும்போது அது தண்ணீருக்குள் இருந்தது. தரைப்பகுதிக்கு வரும்போது அது அந்த தண்ணீரிலிருந்து அந்த நியூயார்க் சிட்டிக்குள் அது வெளியே வரும்போது, அல்லது அமெரிக்காவில் உள்ள ஒரு சிட்டிக்குள் அது நுழையும் போது 100, 110, 90, 80 மாடி கட்டிடங்களுக்கு நடுவில் அது வரும்போது ஒரு பெரிய பயங்கரமான உருவமாக அதன் வாளால் அடித்தவுடன் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கும். அப்படியாக பெரிய பெரிய சாலைகளில் அது வருவது போல படமாக்கினார்கள். அதை காட்ஜில்லா என்றார்கள். டைனோசர் அது என்றால் அத்தகைய டைனோசர்ஸ் தண்ணீரில் இருந்தன என்றார்கள். என்றால் அத்தகையவை வெளியே வந்து மனித நடமாட்டத்திற்குள் நுழைந்தால் எப்பேற்பட்ட ஆபத்து நடந்திருக்கும் என்று யூகித்தான் அவன் அந்த படத்தில். அதுங்க எப்பவோ அழிஞ்சதுனால நாம தப்பிச்சோம். இன்று வரை அவை உயிருடன் இருந்திருந்தால்
அவ்வாறே அவன் ஜுராசிக் பார்க் எடுத்த போதும், ஜுராசிக் பார்க் 2ஆம் பாகம் எடுத்த போதும் இந்த ரெக்கைகளை உடையவைகள் எடுக்க ஆரம்பித்தான். 2ஆம் முறை அவன் யூகித்து இப்படிப்பட்ட படங்களை எடுக்க ஆரம்பித்தான். அவை பறக்கும் போது விமானங்கள் அதன் கீழே எப்படி இருக்கும் என்றால், ஒரு தாய் கழுகு பறக்கும் போது அதன் கீழே சின்ன சின்ன தும்பிகள் பறப்பது போல இருக்கும். அப்பேற்பட்ட பெரிய உருவம் வானத்திலே பறப்பது போன்ற திரைப்படத்தை உருவாக்கினான். பிரியமானவர்களே, இனி போனால் இது 49 அடியாம் இந்த பறவை போன்றது. நீளம் மார்ஜினோசிஃபாலியன்ஸ், இது ஒரு இனம் என்றால் இவை அனைத்தும் டைனோசர்ஸ் இனத்தை சேர்ந்தவையே. இவற்றில் 2 மற்றும் 4 கால்கள் உடையதாய், பறவை போன்ற பின்னம் பகுதியை கொண்டதாய், கிரிட்டேஷியன் காலம் என்றால் 146-65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இவை வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பிய பிரதேசங்களில் இவை இருந்தன என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். என்னங்க, இதுவரை நாம் இன்றைய லேட்டஸ்ட் சயின்டிஸ்டுகளின் கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்போது நாம் பைபிளை பார்க்க வேண்டும். இவர்கள் அனைவரும் பல ஆண்டுகளாக தங்கள் அகழ்வாராய்ச்சியில் பூமியில் ஆங்காங்கே பூமியின் மேற்பரப்பு எவ்வளவு பெருசுங்க, ஏறத்தாழ 3 பாகம் பூமி நீரால் சூழ்ந்துள்ளது. ஒரு பகுதி பூமி மட்டுமே உள்ளது. அந்த ஒரு பகுதி பூமியும் கூட வனாந்தரங்களாலும் பாலைவனங்களாலும் காடுகளாலும் உள்ளது. இங்கெல்லாம் மனிதர்கள் இல்லை. ஆங்காங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கண்டங்களில். விசாகப்பட்டினத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டரை தாண்டி சென்றால் அனகாபள்ளியிலிருந்து இனி அங்கிருந்து நமக்கு வீடுகள் தென்படாது. எல்லாம் மலைகளும் விளை நிலங்களும் புதர்களுமாக தெரியும். அப்படி இந்த விசாலமான பிரதேசங்களில் உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதையும் இவர்கள் தோண்டவில்லை. இவர்கள் எங்கெங்கே தோண்டினார்கள் என்று இதற்கு முன்பே சொன்னேன். அமெரிக்காவில் தோண்டினார்கள், ஐரோப்பாவில் தோண்டினார்கள், அர்ஜென்டினாவில் தோண்டினார்கள். அவர்களுக்கு கிடைத்த படிமங்களின் விவரங்களை அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை பைபிளில் பார்க்கலாம் இதை குறித்து பைபிள் எத்தகைய விவரத்தை கொடுத்தது என்பதை. இதை நாளை காலை இணையதளத்தில் வெளியிடுகின்றோம். பைபிள் சொன்ன இந்த விவரங்களை இந்த விஞ்ஞானிகளுக்கு அனுப்ப போகிறோம். நீங்கள் ஆலோசித்த ஆலோசனைகள் இவை எங்களுக்கு நன்றாக தான் இருக்கிறது. நீ சொன்ன பிறகு எங்களுக்கு தெரிந்தது என்று நாங்கள் நினைப்பதில்லை. ஏனென்றால் இவை பைபிளில் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது. ஆனால் இன்று இல்லை. ஏன் இல்லை? அன்று இருந்தது. ஏன் இருந்தது? இவர்கள் சொன்னது போலவே இருந்ததா? இன்னும் எவ்விதமாக பைபிளில் உள்ளது என்பது இன்று நம்முடைய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் ஒரு முறை நாம் சிந்தித்தால், ஆதியாகமம் சிருஷ்டி காரியத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21-24 வசனங்களை பார்ப்போம். தேவன் மகாமச்சங்கள் என்றவுடன் நீங்க ஒன்னு கவனிக்கணும். 6 நாட்களில் சிருஷ்டி நடந்தது என்றவுடனேயே 24 மணி நேரத்திற்கு ஒரு நாள் என்ற கணக்கின்படி நீங்கள் நினைத்தால் தவறு. இதுவரை கிறிஸ்தவ உலகத்திற்கு, கிறிஸ்தவ பண்டிதருக்கு தெரியாத விஷயம் இது. பூமி தன்னைத்தான் சுற்ற 24 மணி நேரமாகும். அதை ஒரு நாள் என்றார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று என்றார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. அப்ப எங்க சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்குங்க சாயங்காலமும் விடியற்காலமுமாக? நோ. 4ஆம் நாள் வந்த பிறகுதானே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் படைச்சாரு. 14ஆம் வசனம். நீங்க 14ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தால், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது. எதற்கு? அவைகள் பூமியில் மேல் பிரகாசிக்கும்படிக்கு. இந்த டைம் பூமியின் மீது. இனி போனால்
வெள்ளி. வெள்ளியின் சுழற்சி காலத்தை பாருங்கள். 243 நாட்கள் 14 நிமிடங்கள். ஒன் டே. அதுக்கு ஒரு நாள். என்னங்க, வெள்ளிக்கு ஒரு நாள். ஒரு நாள் என்றால் எத்தனை நாள் பிடிக்கும்? அதனுடைய ஒரு நாள் என்றால் 243 நாட்கள் 14 நிமிடங்கள். ரொம்ப கவனமா கேட்கணும் நீங்க. டைனோசர்ஸ் உடைய அந்த காலம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் முன்னதாக இன்று சயின்ஸ் கணக்கிட்ட இந்த காலம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு புரியாது டைனோசர்ஸை பத்தி. வெள்ளியின் சுழற்சி காலம் என்றால் தன்னைத்தான் ஒரு முறை சுற்ற, பூமி தன்னைத்தான் சுற்ற 23 மணியே 56 நிமிடங்கள் 4.091 வினாடி. ஆலோசிங்க. பூமியின் சுழற்சி காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.091 வினாடிகள். வெள்ளி பூமிக்கு மேல்தான் இருக்கிறது. வெள்ளி சூரியனுக்கு 2ஆம் கோள். வெள்ளியின் சுழற்சி காலம் எவ்வளவோ தெரியுமா? அதற்கு ஒரு நாள். அதற்கு ஒரு நாள் என்றால் நம்முடைய பூமியின் கணக்கின்படி 243 நாட்கள் 14 நிமிடங்கள். இன்னும் மேல போலாம். புதன் தன்னைத்தான் அது சுற்ற அதற்கு பிடிக்கும் காலம் 58 நாட்கள் 15 மணியே 30 நிமிடங்கள் 34 வினாடிகள். அதற்கு ஒரு நாள். அது என்றால் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் ஆயிற்று என்பது அது சூரியனின் சுழற்சி காலமும் அல்ல, புதன் சுழற்சி காலமும் அல்ல, பூமியின் சுழற்சி காலமும் அல்ல, செவ்வாயின் சுழற்சி காலமும் அல்ல. இது விஸ்வத்தின் சுழற்சி காலம். இது அண்டத்தின் சுழற்சி காலம். ஆலோசித்தீர்களா? சூரியன் தன்னைத்தான் சுழல 25 நாட்கள் 9 மணி நேரம் 7 நிமிடங்கள். மறக்காதீங்க. சூரியன் தன்னைத்தான் சுழல 25 நாட்கள் 9 மணி நேரம் 7 நிமிடங்கள். இவை அனைத்தும் சுழற்சி காலம். அவை தன்னைத்தான் சுழலும் காலம். இப்படி பூமி தன்னைத்தான் சுழல 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் என்கிறோம். பின்ன யூனிவர்ஸ் டே. இது உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஆனாலும் இந்த பைபிளில் எழுதப்பட்ட இந்த 6 நாட்கள் சிருஷ்டி காரியத்தில் பூமியின் காலத்தை கணக்கிட்டார்கள் இந்த அறிவு கெட்டவர்கள். 4ஆம் நாளில் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டான பிறகு பூமியின் சுழற்சி காலம் ஆரம்பமாயிற்று. ஆனால் முதல் நாளுக்கே சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்றால் அது எந்த நாள்? அது அண்டத்தின் நாள். ஒரு அண்டத்தின் நாளுக்கு எத்தனை கோடி ஆண்டுகளோ யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அண்டத்தின் விளிம்பு இன்று வரை விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. அந்த அண்டம் உருண்டையாக இருக்கிறது என்ற விஷயமும் கூட விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. ஏனென்றால் அண்டத்தின் விளிம்பே தெரியாத இவனுக்கு அண்டம் உருண்டையாக உள்ளதா எப்படி உள்ளதோ தெரியாமல் இந்த அண்டம் விரிவடைகிறது என்று அனந்த அண்டம் என்றான் அதனை. பிரியமானவர்களே, பைபிளில் 6 நாட்கள் என்ற உடனேயே இந்த அறிவுகட்ட பாஸ்டர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய 6 நாட்களின் கீழ் கணக்கிட்டார்கள் இவர்கள். நம்முடைய 6 நாட்களை கொண்டு வந்து அதன்படி கணக்கெடுக்கிறார்கள் புரியாமல். இன்று வரை உலகத்தில் எவனுக்கும், எந்த பாஸ்டருக்கும் உலகத்தில் பைபிள் பண்டிதன் என்ற எவனும் சொல்லவில்லை அதனை. ஏனென்றால் அவனுக்கு இன்றைய விஷயங்கள் தான் தெரியும். பூமியின் காலம்தான் தெரியும் அவனுக்கு. கிரகங்கள் உள்ளதென்றும், சூரியன் உள்ளதென்றும், இவை அனைத்தும் மில்கிவேயில் உள்ளதென்றும், இவை அனைத்தும் ஆண்ட்ரோமேடாவில் உள்ளதென்றும், இவை அனைத்தும் ஹைட்ரோ சென்டார்ஸில் உள்ளதென்றும், இந்த பால்வீதி மண்டலத்தின் சுழற்சி மற்றும் சுற்றுதலை குறித்து இவர்களுக்கு தெரியாது. அறியாமையின் காரணத்தால் அந்த நாளை இவர்கள் தவறான கணக்குகளை இட்டார்கள். இதன்படி நீங்கள் ஆலோசித்தால் எத்தனை கோடி வருடங்களோ அண்டத்தின் நாளுக்கு நமக்கு தெரியாது. இப்ப 21ஆம் வசனத்தை படிங்க. 21ஆம் வசனம் என்றால் 5ஆம் நாள் ஆகும். 5ஆம் நாள் என்றால் அப்போதைக்கு முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று. இந்த 4 நாட்களில் எத்தனை கோடி மில்லியன் ஆண்டுகள் ஆனதோ தெரியாது. ஆக 5ஆம் நாளில் வந்தவுடன் 20ஆம் வசனத்தில் தேவன்
நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுதிர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். இந்த மகா ஜந்துக்கள் என்பவை நீரிலாவது பூமியிலாவது மற்ற ஜீவ ஜந்துக்களுடன் 5ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்டன என்று நமக்கு விளங்குகிறது. என்றால் அப்போதைக்கே பல கோடி மில்லியன் ஆண்டுகள் ஆயிற்று. ஏனென்றால் அண்டத்தின் நாள் எத்தனை கோடி வருடங்களோ நமக்கு தெரியாது. யூனிவர்ஸ் டே எத்தனை கோடி ஆண்டுகள் என்பது நமக்கு புரியாது. இதன்படி நாம் சிந்தித்தால் 5ஆம் நாளில் இந்த மகா ஜந்துக்களை, பூமியின் மீது அநேகமான ஜல ஜந்துக்களையும், நீரில் வாழ்கின்றவைகளையும், ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும், பூமி மீது திரியும் விலங்குகளையும், அவர் சகல கோடி ஜீவ ஜந்துக்களையும் அவர் சிருஷ்டித்தார். இனி 24ஆம் வசனத்திற்கு வந்தவுடன் பாருங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அந்த 6ஆம் நாளில் ஆரம்பத்திலும் கூட இவற்றை சிருஷ்டித்ததாக நமக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இவை பிறந்து பல கோடி கோடி ஆண்டுகள் ஆயிற்று. மறக்காதீங்க. இப்போது நம் பாடத்தில் நல்ல பாடத்திற்குள் செல்லலாம். யோபு புத்தகத்தில் 41ஆம் அதிகாரம். தயவு செஞ்சு பாருங்க. பைபிள் இருக்கிறவங்க பைபிளை திறங்க. யோபு புத்தகம் 41ஆம் அதிகாரம். இந்த 41ஆம் அதிகாரத்தில் இப்போது நீங்கள் பார்த்த படங்களில் அவைகளின் உருவமைப்பின்படி இங்கே சொல்லப்படும் விஷயங்களில் ஏதாவது இருக்கா இல்லையா என்று பாருங்க. இன்று டைனோசர்ஸை குறித்து இன்னைக்கு சொல்றாங்க விஞ்ஞானிகள், இன்று சொல்கிறார்கள் அவர்கள். ஆனால் கிறிஸ்துக்கு முன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு யோபு புத்தகம் எழுதப்பட்டது. கிறிஸ்துக்கு முன் 1400 ஆண்டுகள் ஆயிற்று யோபு புத்தகம் எழுதப்பட்டு. என்றால் இது ஒரு 2005 என்றால் 3405 ஆண்டுகள். அப்போது தேவன் பைபிளில் என்ன கூறுகிறார் என்றால், இந்த 41ஆம் அதிகாரம் யோபு புத்தகத்தில் லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ என்று வினா எழுப்புகிறார். லிவியாதான் என்றவுடனே பல்வேறு பெயர்களில் விவரிக்கலாம். ஆனால் பைபிளில் இதற்கு பயன்படுத்திய பெயர் என்ன தெரியுமாங்க? லிவியாதான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இதனை ஆங்கிலத்தில் எப்படி கூறப்படுகிறது என்றால், a large sea creature of unknown. இன்னும் எந்த வார்த்தையால் குறிக்கிறார்? a great sea monster. a great sea monster என்றான். a large sea creature of unknown என்றான். அடுத்து crooked serpent என்றான். crooked serpent என்றால் வளைந்த சர்ப்பமான என்றான். வளைந்த சர்ப்பமான கொடூர மிருகம். என்னங்க? அடுத்து பைரசிங் சர்பண்ட் என்றால் தீவிர சர்ப்பமான கொடூர மிருகம். மிருகம் சர்ப்பம் வேறாக இருக்கும், கொடூர மிருகம் வேறாக இருக்கும் என்றால் இதற்கு பாம்பின் உருவமைப்பும் தெரிகிறது, மிகப்பெரிய ஒரு பயங்கரமான உருவம் தெரிகிறது. இதை இப்போது இன்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் டிராகன் என்றால் உங்களுக்கு புரியும். டிராகன் என்றவுடனேயே அது பாம்பும் அல்ல, அது மிருகமும் அல்ல. அதற்கு வாலும் உண்டு, தலையும் உண்டு, பற்களும் உண்டு, இறக்கைகளும் உண்டு, கால்களும் உண்டு. அதனால்தான் இந்த 41ஆம் அதிகாரத்தில், யோபின் புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்க கூடுமோ என்கிறார். என்னங்க, எவ்வளவு பெரிய அசல்! நீ லிவியாதானுக்கு தூண்டில போய் போடுறதா? நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, இங்கிருந்து அது வரைக்கும் 45 அடியோ 46 அடியோ இல்லைன்னா 43 அடி நீளம் இருக்கும்.
அதற்கு நீ எப்படிப்பட்ட தூண்டில போட முடியும்? எவ்வளவு பெரிய தூண்டில போடணும்னு நினைக்கிற நீ? ஏறத்தாழ இங்கிருந்து இவ்வளவு அகலம் உள்ள இது, இந்த மூலையிலிருந்து ரோட்டை தாண்டி இருக்கிற இவ்வளவு நிலத்திற்கு நீ எவ்வளவு பெரிய தூண்டில போடணுமோ தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய தூண்டில போடணும் நீ? ஏறக்குறைய 3 மாடி கட்டிடம் அளவுக்கு பெரிய இரும்பு துண்டை வளைச்சி சமுத்திரத்துல விடணும். அத இழுக்க உனக்கு எவ்வளவு பவர் இருக்கணும்? என்ன சின்ன மீனா நீ இழுக்க அது வெளியே வர்றதுக்கு? அதனால் தான் கேட்கிறார், நீ இந்த உருவத்திற்கு தூண்டிலை போட முடியுமா என்கிறார். என்றால் அது எவ்வளவு பயங்கரமாக தேவன் அதை காட்டுகிறாரோ வார்த்தைகளில். இன்னும் கீழே போலாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். கீழே போகும்போது அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குருட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ, அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதாகாலமும் அடிமை கொள்வாயோ? ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல் நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ? கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வல்லயங்களினாலும் எரிவாயோ? ஏதோ உருவத்தை குறித்து சொல்றார். எவ்வளவு கச்சிதமா சொல்றாரோ! உங்கள் நினைவில் ஏதோ ஒரு உருவம் தெரிய வேண்டும். இப்ப அதனாலதான் முன்னதான் படங்களை காட்டின உங்களுக்கு. இவ்வளவு பெரிய உருவத்தை நீ எப்படி அடக்க முடியும்? நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வல்லயங்களினாலும் எரிவாயோ? அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ? என்ன, எந்த வலைய போட முடியும்? எப்படிப்பட்ட தூண்டிலை போட முடியும்? நீரில் இருந்தால் தூண்டிலை போட முடியுமா? வெளியே இருந்தால் வலையை போட முடியுமா? எப்படி பிடிக்க முடியும் அதனை? பாருங்கள் வேதாகமத்தை. இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ? 12ஆம் வசனம். அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் என்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புக மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசியிலிருந்து புகை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பெலன் கூடிக்கொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அதன் நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லயம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் என்னும் அம்பு அதை துரத்தாது. கவன் கற்கள் அதற்கு துரும்பாகவும் அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலக்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையைப் போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது. பார்த்தீர்களா டைனோசர்ஸை குறித்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரோ? நாம ரொம்ப ஈஸியா படிச்சோம் இல்லைங்க. இது நம் முன்னே உள்ளது, நம் புத்தகத்திலேயே உள்ளது, நம் பைபிளில் உள்ளது. மகா ஞானத்தை படைப்பில் தேவன் உண்டாக்கினவற்றை தேவனே சொல்கிறார். இவன் ஆண்டு கணக்காக அந்த மலைகளில், மேடுகளில், பள்ளங்களில், வனாந்தரங்களில் அங்கேயே முகாமிட்டு லைட்ஸ், பிரஷ், கட்டப்பாறையை கொண்டு போய் லைட்ஸை போட்டு கோடிக்கணக்கான ரூபாயை செலவிட்டு தோண்டி 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 படிமங்களை கொண்டு வந்து பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டி ஆடிட்டோரியத்துல மாட்டி, அம்மாடியோ நாங்க சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறான். ஆனா நாம் படித்து விட்டோம். அவன் சாதித்தான் என்று நினைத்ததை நாம் படித்து விட்டோம் ஒன்றுமில்லாமல். எவ்வளவு பெரிய விஷயங்க!
இன்னும் பார்ப்பீர்களா? இன்னும் பார்ப்பீர்களா? மகா அற்புதமான விஷயங்களை இன்னும் நாம் பார்ப்போம். என்னங்க பாருங்க, சங்கீத புத்தகம் 74ஆம் அதிகாரம் 13, 14. சங்கீத புத்தகம் 74ஆம் அதிகாரம் 13, 14. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை தேவரீர் உடைத்தீர். யார்? நீயல்ல, நாமல்ல, தேவனாம். அவரே உடைத்தார் என்கிறார். அதனை என்ன சொல்றாருங்க? அவரே உடைத்தாராம். ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை தேவரீர் உடைத்தீர். தேவன் சொல்லுகிறார், அவரே உடைத்தாராம் அதன் தலைகளை. முதலைகளின் தலைகளை தேவரீர் நறுக்கி போட்டு என்கிறார். அசல் இவைகளை யார் அழித்து விட்டது? தேவன். சயின்டிஸ்ட் யாரு கொன்னதா சொல்றான்? ஆஸ்ட்ராய்ஸ் விழுந்து செத்ததான். சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? ஆஸ்ட்ராய்ஸ் விழுந்ததினாலே வானத்தில் இருந்து விண்கற்களில் மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ஸ் பூமியை மோதினதினாலே இந்த உயிரினம் அனைத்தும் இறந்து விட்டது என்கிறான். தேவனே இவைகளை கொன்றதாக நமக்கு தெரிகிறது. என்னங்க? தேவனே இவைகளை அழிக்கிறார். 104ஆம் சங்கீதம் 24, 25, 26. 104ஆம் சங்கீதம் தயவு செஞ்சு நீங்க பார்க்கணும். கண்ட கதையை நான் சொல்லல. அவங்கள போல நானும் தோண்டி கொண்டு வந்தேன்னு சொல்லல. 104ஆம் சங்கீதம் 104, 24 பார்க்கலாம். சங்கீதம் 104, 24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின லெவியதான் என்று இருக்கும் இங்கிலீஷ்ல. அவருடைய சிருஷ்டி. சிருஷ்டித்தவரே அழித்து விடுகிறார். சிருஷ்டித்தவரே சாகடிக்கிறார். அவர் சிருஷ்டித்தார் என்கிறார் அதனை. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின லிவியதான், நீர் சிருஷ்டித்தவை என்கிறார். ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம். என்னங்க இவ்வளவு விஷயங்களுக்கு புரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வாரம் மேகசின் இதுதான். ஹாயா நீங்க வீட்டுல படிங்க. அத 27 ஏசாயா புத்தகம். ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்காலத்திலே கர்த்தர் கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால். யாரை குறித்துங்க இந்த 3 கேரக்டர் உள்ள பட்டயத்தை பிடித்திருக்கிறார் பாருங்க. பட்டயத்தில் என்னென்ன இருக்காம்? அக்காலத்திலே கர்த்தர் கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தை பிடித்திருக்கிறாராம். கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தை பிடித்திருக்கிறாராம். தேவனே பட்டயத்தை பிடித்திருக்கிறாராம். எதற்கு? லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை. பைரசிங் சர்பண்ட் என்றான் ஆங்கிலத்தில். லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பு என்கிறார். என்ன? லிவியாதானா பாம்பா? இது லிவியாதானா பாம்பா? இரண்டும் கலந்தது. லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பு ஒரு பயங்கரமான உருவம். நீண்ட கழுத்து கொண்ட நல்ல பாம்பு போன்ற தலை, பயங்கரமான வாய், பயங்கரமான வால். லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பு, டிராகன். என்னங்க? லிவியதான் என்கிறான் ஆங்கிலத்தில். லிவியதான் என்பதற்கு மீனிங் என்னன்னா, a great sea monster என்கிறான். கடலுக்குள் இருந்து அது வெளியே வரும்போது அது எப்படி இருக்குன்னு படிச்சீங்க இல்லையா? அந்த காட்ஜில்லாவில் அது அமெரிக்காவில் உள்ள ஒரு சிட்டியில் கடலுக்குள்ளிருந்து எழும்பும் போது பெரிய அலைங்க, 40 அடிக்கு சுனாமி எப்படி வந்ததோ ஆழி பேரலை, அவ்வளவு பெரிய அலைங்க அந்த சிட்டிக்குள் வரும். அது எழுந்த போது அவ்வளவு பெரிய உருவம் தண்ணீரிலிருந்து எழுந்த போது எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ காட்டுறான். அப்படிப்பட்டதை வெட்டி சாய்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய கையில எப்பேற்பட்ட கத்தி இருக்க வேண்டும். கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தை பிடித்துக் கொண்டு தேவன் என்ன செய்கிறாராம்? லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை
லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே அவர் தண்டிப்பார் என்று உள்ளது. வெட்டி போட்டாராம். அதனாலே எதற்கு வெட்டி போட்டார் தேவன் இவைகளை? ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். அப்படித்தானங்க? இதனால் ஏதோ தவறு நடக்கும் உலகத்திற்கு. தேவனுக்கு அநியாயம் நடக்காது, அல்லது இயற்கைக்கு நடக்காது. நடந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கே நடக்க வேண்டும். அதனால்தான் இந்த குரூக்கட் சர்பண்டை, இந்த பைரசிங் சர்பண்டை எப்படி சொல்கிறார்? அதனை லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை அவர் கொன்று போட்டார் என்கிறார். எப்படின்னு கீழே சொல்றாரு? மேலும் அது எங்கு இருக்கிறது என்கிறார்? சமுத்திரத்திலே. சமுத்திரத்தில். வெரி குட். இன்னும் நல்ல வார்த்தைகளுக்கு மேலும் போகலாம், முன்னோக்கி போகலாம். 51 ஏசாயா புத்தகம், 51 ஏசாயா புத்தகம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 51 ஏசாயா புத்தகம், 51 ஏசாயா புத்தகம் 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். எழும்பு எழும்பு, பெலன்குள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அங்கே தேவனே கொன்றதாக தெரிகிறது இவைகளை. ஏதோ ஆஸ்ட்ராய்டு வந்து மோதிச்சுன்னு சொல்றான் இந்த தரித்திரம் புரியாம. ஏன்னா அவன் தேவனை நம்பவில்லை. தேவன் இந்த காரியத்தை செய்தார் என்றால் அவன் நம்பான். ஒரு நாத்திகனாவது, ஒரு பகுத்தறிவாதியாவது, தேவன் இல்லை என்று நினைக்கிற எந்த மதி கெட்டவனாவது இந்த மகா ஞானத்தை அவன் கற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ நடக்கிறது என்பான், அவ்வளவுதான். எதற்கு நடக்கிறதோ சொல்ல மாட்டான். ஏன் நடக்க வேண்டும்? சூரியன் உதிக்கிறான், சூரியன் மறைகிறான் என்கிறான். ஏன் உதிக்க வேண்டும்? சூரியன் பிரகாசிக்கிறது, சூரியன் எரிகிறது என்பான். ஏன் பிரகாசிக்க வேண்டும்? ஏன் எரிய வேண்டும்? எரிவது எதுவானாலும் சிறிது நேரத்தில் அது அணைந்து விடும் போது, பிறந்து பல 100 கோடி ஆண்டுகள் ஆனாலும் சூரியனின் நெருப்பு அணையவில்லை என்றால் அதிலே இருப்பது என்னடா புத்தி இல்லாதவனே என்று கேட்டால் இந்த நாத்திகன், இந்த மதி கெட்டவன் பேச முடியாது. இவனுடைய அடுப்பே ரொம்ப நேரம் எரியாது, இவனுடைய கேஸ் ஸ்டவ்வே ரொம்ப நேரம் எரியாது. ஆனால் பல கோடி ஆண்டுகளாக எரிகின்ற அந்த சூரியனுக்கு பின்னால் இருப்பது யாரடா என்றால் அவன் சொல்ல மாட்டான். தேவன் என்று ஒத்துக்கொள்வதற்கு வெட்கப்படுவான் இந்த தரித்திரன். யார் கொன்று விடுகிறார் இதனை? யார் அழிக்கிறாங்க இதனை? 51:9 கடைசி வார்த்தை. வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? யோபு புத்தகம் 28:7. யோபு புத்தகம் 28:7. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். யோபு புத்தகம் 28:7ஆம் வசனம். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. பிற மொழிகளில் கொடூர பட்சி என்று இருக்கும். கொடூர பட்சி. டைனோசர்ஸ்ல எத்தனை வகை இருக்குன்னு சொன்னா? டைனோசர்ஸ்ல இதுக்கு முன்னாடி படுத்தோமே, பறவை இனம் கூட இருக்கிறதாம். கொடூர பறவை, கொடூர மிருகம் என்று அதனை எப்படி கூறுகின்றோமோ, கொடூர பட்சி அப்படின்றா. பாருங்க, அந்த படத்தை பார்த்தா எவ்வளவு பயங்கரமா தெரியுதோ. இதன் நகங்களின் நடுவில், இதன் காலில் உள்ள நகங்களின் இடைவெளியில் உன்னுடைய தோற்றம் எவ்வளவு தெரியுமா? எறும்பு போன்றவன் நீ. எத்தனை அடி நீளம்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி? 48 அடி நீளமானது இது. 48 அடி நீளம்னா நீங்களே ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க எவ்வளவு நீளமானதோ. எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 8-9. என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தை போல் எனக்காயிற்று, அது எனக்கு விரோதமாய் கெர்ஜிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியை போல எனக்காயிற்று. ஆங்கிலத்தில் இதை, இங்கிலீஷ் பைபிளில் இதை ஸ்பெக்கிள்டு வல்ச்சர் என்று இருக்கும். அதாவது திட்டு திட்டான பறவை. இதற்கு முன்பு நாம் படித்ததில் விஞ்ஞானிகள் சொன்னதை பாருங்கள். அதன் சரீரத்தில் எப்படி இருக்கிறதாம்? அதன் சரீரத்தின் மேல்
தைரியோஃபோரன்ஸ் என்பவை 4 கால்கள் உடையதாய் மற்றும் சில முனை தீட்டியவை போல மேல் பகுதியில் இருந்தன. ஐரோப்பா, வட அமெரிக்கா, சைனா போன்ற இடங்களில் கிடைத்தது இந்த படிமங்கள். இங்க என்ன சொல்றாருங்க 12ஆம் அதிகாரத்தில்? எரேமியா 12:8-9 வசனங்கள். தன் உடம்பின் மேல் கவசத்தை உடையது போல் இருந்தன என்கிறார்கள். அந்த கவசத்தில் சில தட்டுகளைப் போல, சில திட்டு திட்டாக, சில செதில் செதிலாக. என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தைப் போல் எனக்காயிற்று. அது எனக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறது. ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்காயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக. வெளியில் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். காட்டு மிருகங்களையே அது விழுங்கி விடுமாம். இன்னும் பார்க்கலாம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்த்தால் ஒன்றின் உருவம் அங்கு தெரிவது போல் நமக்கு காணப்படுகிறது. பாருங்க, இட்ஸ் a wonderful வேர்டுங்க அது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கடைசியில பாருங்க, சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் என்று இருக்கு பாருங்க. இந்த வலுசர்ப்பம் என்ற உடனே உங்களுக்கு யாரு ஞாபகத்துல வர்றாங்க? பிசாசு தானே. ஆமாடி, பாருங்க, சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. என்றால் வாளுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ பாருங்க. எதற்கு தேவன் இதை உருவழி தோற்றத்துடன் ஒப்பிட்டு பேசுகிறார்? இதுக்கு முன்னாடி நாம படிச்சல்லங்க, அதன் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு அதன் நீண்ட வாளால் எதிர்கொள்ளும் என்று படித்தீர்கள். இதற்கு முன்னாடி அவர்கள் சொன்னவைகளில் அவர்கள் எந்த கருத்தை வெளியிட்டார்களோ அதை தான் இப்ப படிச்சீங்க. அது தன் வாளால் எதிரிகளை எதிர்கொள்ளும் என்றான். ஆனால் இங்கு சாத்தானையும் கூட இதனுடன் தான் ஒப்பிடுகிறார் பாருங்க தேவன். ஒரு விஷயம் சொல்றேங்க, தேவன் பெரியவர் தானங்க. இஸ் a big personality. தேவன் என்ற உடனே எப்படி இருப்பாருங்க? இஸ் a big personality. பயங்கரமானவர், ரோஷமுள்ளவர், அக்னி போன்றவர் என்ற உடனே கீழே போட்ட துண்டு பீடியில இருக்கிற நெருப்பு, எரிஞ்சு அணைஞ்சு போன சின்ன வத்தி குச்சி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? அப்படி யூகித்தால் அது ஹீரோ கேரக்டர் எப்படி ஆகுங்க? என்னங்க, இனி வில்லன் கேரக்டருங்க எத்தனையோ சும்மா வரும். ஜொய் 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 ஜொய்ன்னு எல்லா சும்மாவையும் வரிசையில நிறுத்துவான். அப்போ ஏதோ ஒரு அழகான கார் வரும். அதுக்கு முன்னாடி 4-5 பைக் துப்பாக்கியோட. இந்த கார்ல இருக்கிறவங்க எல்லாம் துப்பாக்கியோட இறங்குவாங்க. அப்ப வில்லன் இறங்குவாரு, ஷூல இருந்து காட்டுவான் நமக்கு. படத்தை எடுக்கும்போது இந்த இயக்குனர் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஷூ கிட்ட இருந்து காட்டுவான், அப்படியே கேமராவை தூக்குவான். அவன் மீச, அவன் பர்சனாலிட்டி. என்னங்க, ஹீரோ என்ற உடனே எங்க இருக்கான் ஹீரோ? வில்லன் என்ற உடனே எந்த டேபிள் காண்டு தேடுவாங்க? வில்லனை சித்தரிக்கும் போது எப்படி சித்தரிக்க வேண்டும்? வில்லனை பயங்கரமா பார்க்கணும். பெரிய பர்சனாலிட்டியா வந்து அவனுக்கு பின்னாக எவ்வளவோ அதிகாரம் இருக்க வேண்டும், அவனுக்கு பின்னாக பெரிய ஆழ்படம் இருக்க வேண்டும். அப்பதான் வில்லனா இருக்க முடியும். அப்படித்தான் தேவனும். இங்கு தேவனாகட்டும் சாத்தானாகட்டும் மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸ் அவங்க. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்ற போது அந்த பர்சனாலிட்டிக்கு நீ எங்க வாங்குவ சேர? அது பிக் பர்சனாலிட்டி. அது இனி சாத்தான், அது எவ்வளவு பெருசா இருக்கு, வான மண்டலத்துல இருக்கு. அதுவும் பெரிய பவர் தான், அதுவும் பெரிய பர்சனாலிட்டி தான். அதை எங்க காட்டுவ? நான் எப்படி யோகித்தேனோ சொல்லவா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் தனியாக இருந்தபோது இது வந்ததுங்க. வந்து எறும்புல நுழைஞ்சுதாங்க. எறும்புல நுழைஞ்சு ஏவாளே அப்படின்னா எங்க பார்க்கும்? அசல் எறும்பு தோட்டத்தில் இருக்கிறது ஏவாளே என்று அவ்வளவு சத்தமா கூப்பிட முடியுமா? பேச முடியுமா? ஆகவே அன்று ஏவாளுக்கு அந்த தோற்றத்தில் தோன்றியிருக்க வேண்டும். அதனுடைய காலை ஏதேன் தோட்டத்துக்கு பின்னாடி வச்சு அதன் கழுத்தை எப்படின்னு சாச்சா போதுங்க தோட்டத்துல. இப்ப நீங்க டைனோசரை பாத்தீங்க இல்லையா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி சொன்னதான் நாங்க நம்புவோம். ஏவாள் எவனாவது பேக்கு போய் சொன்னா நம்புவாளா?
ஜீவவிருட்ச கனிகளை உண்டு வந்தாள் அன்று. அதைவிட பெரிய பர்சனாலிட்டியுடன் வர வேண்டும் சாத்தான். அது ஏவாளுடன் பேசும்போது அதனுடைய உருவம், அதனுடைய வாட்டச்சாட்டம், அதனுடைய ரெக்கை, அதனுடைய பற்கள், அது வாயால பேசும்போது அதனுடைய பல்லு எப்படி இருக்காங்க? முனை தீட்டிய பென்சிலை போல பெரிய பெரிய பென்சில் ஆணிங்க, துருப்பிடிச்ச ஆணிங்க மாதிரி. மேல எத்தனையோ ஆணிங்க, கீழே எத்தனையோ ஆணிங்க, இரும்புது. அப்படின்னா அதுக்கு நடுவுல நீ போனா என்ன ஆவ? உங்களுக்கு சின்ன ஆணி குத்திக்கிட்டாலே நீங்க எந்த இன்ஜெக்ஷனை போட்டுப்பீங்க? டிடி இன்ஜெக்ஷனை போட்டுப்பீங்க. அப்பேற்பட்ட பயங்கரமான வாய்க்குள்ள நீ போக முடியுமா அப்படின்னா அதனுடைய தோற்றம் என்ன, அந்த புகை என்ன? அது பேசும்போது அதனுடைய வாய்க்குள்ளிருந்து வர அந்த புகை, ஏவாளுடன் அது எப்படி பேசி இருக்குமோ ஒரு முறை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏவாளுடன் எவ்விதமாக பேசி இருக்குமோ நீங்க ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க. தேவனுடைய சாபத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன செஞ்சதாங்க இது வானத்துல? நட்சத்திரங்கள் என்றால் யார்? புத்தியுள்ளவர்கள் நாம் தாங்க. அதனுடைய வாளால் இழுத்து போட்டுச்சாங்க. சிவப்பான வலு சர்ப்பம் என்கிறார். சிவப்பான வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்தை சாத்தானையும் அதனுடன் தான் ஒப்பிடுகிறார் அவர். இனி அதுக்கு வந்த சாபத்தை பாப்பீங்களா? எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருக்குமோ. சாபத்தை பாருங்க. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்றால் அதற்கு முன்பு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்குமோ ஒரு முறை யோசிச்சு பாருங்க. சாபம் வந்ததுங்க இதுக்கு. சாபத்திற்கு முன்பு அதற்கு ஏதோ மகா ரூபத்துடன் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் கீழே என்ன சொல்றாரு? நீ சபிக்கப்பட்டிருப்பாய், வயித்தாலேயே ஒரு வெட்டி விட்டேன் உன் கால்களையும் உன் ரெக்கைகளையும். இனி நடக்கவோ பறக்கவோ முடியாதது போல காணப்படுகிறது நமக்கு. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து அப்படின்னா என்னங்க? இருந்தது போயிடுச்சுன்னு தானங்க அர்த்தம். அடே நீ எப்ப வாரப்போறியோ அப்படின்னா என்ன சாபம்? அப்பப்ப திட்டுவாங்க இல்லங்க, நீ எப்ப வாரப்போறியோ அதை பார்க்கணும்னு இருக்குடா அப்படின்பாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? காலுங்க போனோம், கைகளும் போனோம். இப்ப எப்படி நடப்பா? வலு சர்ப்பத்தை சபிக்கும் போதும் கூட தேவன் என்ன சொன்னார்? சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் உன்னை சபிக்கிறேன் பிரத்யேகமாக. எப்படி தெரியுமா? நீ வயிற்றால் நகர்வாய், மண்ணை தின்பாய் என்றார். தன் பிள்ளைகளை பாழாக்கியது என்றால் அன்று இந்த பயங்கரமான இந்த சக்தி, பிசாசின் சக்தி எந்த உருவத்தை ஆக்கிரமித்ததோ நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தகைய தோற்றத்தில் அது உட்புகுந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பூமியின் மிருகங்களில் எல்லாவற்றிலும் எது பெரிய தோற்றம் என்று பார்த்தது சாத்தான். இதுதான் தெரிஞ்சது. ஆகவே அது எறும்பில் நுழையவில்லை, நாயில் நுழையவில்லை. ஒரு பயங்கரமான டிராகன், ஒரு பயங்கரமான சி மான்ஸ்டர், ஒரு பயங்கரமான லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை என்றார். லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பம் என்றார். லிவியாதான் குருக்கட் சர்பென்ட் என்றான் அதனை. நீ உருவாய் என்றால் ஆதாமின் காலம் வரைக்கும் இருந்த அவை அன்றுடன் அழிந்து விட்டன என்பதற்கு நமக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுங்க. ஆதாமின் காலம் வரை, முதல் மனிதனின் வாழ்க்கை ஆரம்பத்தில் அது இருந்தது. அதுவரை என்றிலிருந்து அன்றைக்கு பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. ஏனென்றால் 5ஆம் நாளில் பிறப்பிக்கப்பட்டது. 5ஆம் நாளுக்கும் 6ஆம் நாளுக்கும் நடுவில் பல 100 கோடி ஆண்டுகள். அண்டத்தின் நாள் மறக்காதீங்க, அது யூனிவர்ஸ் டே. அது என்றால் இவர்களுக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தவை எப்போதவை கிடைத்தது? இவர்களுக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தவை முன்னதாக பிறந்தவை, முன்பு பிறந்தவை கிடைத்தது இவர்களுக்கு. ஒரு நல்ல வார்த்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே
திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும். அண்டர்லைன் இட். நீர் வாழும் ஜந்துக்கள். அடே அறிவு கட்டவனே, நீர்வாழ் ஜந்துக்களும் இருந்தன என்கிறார். நான் சிருஷ்டித்த சிருஷ்டியில் நீ எப்ப பிறந்த? 6ஆம் நாளில். அவை எப்போது பிறந்தன? 5ஆம் நாளில். நீ எப்போது பிறந்தாய்? 6ஆம் நாளின் கடைசியில். அவை எப்போது பிறந்தன? 5ஆம் நாளில் இருந்து 6ஆம் நாளின் மத்தியில் வரை அவை பிறந்தன. என்றால் அவற்றின் காலம் பல 100 மில்லியன் ஆண்டுகள். ஆனால் ஏவாளிடம் வந்தது கடைசி ஜாதி. கடைசி ஜாதி. இப்போது அது கிடைக்க வேண்டும் என்றால் பூமி எல்லாத்தையும் இப்ப இவங்க தோண்டணும். இவர்களின் அகழ்வாராய்ச்சியில் வெளிப்பட்டவை 5ஆம் நாளில் கடைசியில் செய்தவை, 6ஆம் நாளில் ஆரம்பத்தில் செய்தவை இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் பூமியின் மேற்பரப்பை எல்லாம் தோண்டினால் டோட்டல் பூமியின் மேற்பரப்பு எவ்வளவு இருக்கு? இதையெல்லாம் அவன் தோண்ட ஆரம்பித்தால் அவனுக்கு பல 1000 ஆண்டுகள் பிடிக்கும். அதிலே அவர்களை மோசம் போக்கிய ஏவாளை மோசம் போக்கிய பழைய வலு சர்ப்பம் கிடைக்கும் அவர்களுக்கு. அன்றைக்கு இருந்த ஜாதி. ஆகவே சாத்தான் உட்புகுந்த போது கூட என்ன செய்தது என்றால் மிகப்பெரிய உருவம் பூமி மீது எது என்பதை பார்த்தது. டைனோசர் தெரிந்தது அதற்கு. அப்பா, இந்த உருவத்திற்குள் செல்லலாம் என்று அந்த உருவத்திற்குள் நுழைந்தது அன்று. ஏவாளிடம் வந்தபோது ஏவாள் மிரண்டு போனாள். இது என்னடா எப்பா இவ்வளவு பெரிய உருவம் வந்தது என்று. என்னங்க, ஒரு ஸ்திரமான நபரை நம்ப வைக்கணும்னா எப்பேற்பட்ட பர்சனாலிட்டி இருக்கணும், எப்படிப்பட்ட பில்டப்பை காட்டணும், சீன் எப்படி கிரியேட் பண்ணணும். எனக்கு மினிஸ்டர் வராங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னா ஒன்னும் ஆட்டோல இறங்கினான்னு வச்சுக்கோங்க. அது மினிஸ்டர் வர்ற விதம் அப்படி இருக்குமாங்க? மினிஸ்டர் வர்ற விதம் அப்படி இருக்குமாங்க? என்னங்க சிஎம் வராங்க சுந்தரராவ் அவர்கள் வீட்டுக்கு அப்படின்னா ஒரு டொக்கு ஆட்டோ புகையை கக்கிட்டு ஒரு வண்டி நின்ன பிறகு அதுல இருந்து சிஎம் வந்து இறங்கி வணக்கம் அப்படின்னா அசல் நீ முதலமைச்சர் தானா சிஎம் தானான்னு கேட்பனா? என்னங்க, சிஎம் வர்றாங்கன்னு சொன்ன உடனே முன்னதா கமிஷனர்ஸ் மேயர் இவங்கெல்லாம் முன்னதா வந்து பார்ப்பாங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க, கொம்பு நட்டுவாங்க, கொடியை கட்டுவாங்க, சுண்ணாம்பு அடிப்பாங்க. என்ன இங்க இந்த இடத்தையெல்லாம் எப்படி கிளீன் பண்றாங்கன்னு கேட்டா சிஎம் வர்றாங்க. என்ன 2 நாளுக்கு முன்னாடியே போலீஸ் இங்க நிறைய வண்டியில வந்து இறங்குவாங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ். அந்த சிஎம் வர அக்கைய போலாம் எங்க பார்த்தாலும் காக்கி சட்டதான் போலீஸ். இனி போன மினிஸ்டர் வர நேரத்துக்கு எப்படி இருக்குமா பாருங்க. ஓ விசின்ஸ் சத்தம் கொயின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். ரோட்ல யாரும் இருக்க கூடாது. டேய் போங்க போங்க போங்கன்னு தள்ளி விடுவாங்க ஜனங்களை. அப்ப காருக்கு பின்னாடி காருக்கு பின்னாடி காருக்கு பின்னாடி காடு ஒரு காரு வந்து நிற்கும். எல்லா காரையோட வசத்தையான காரு அது சிஎம் காரு. ஆட்டோ எப்படி ஆகும்? அங்கிருந்து காலுகிட்ட இருந்து காட்டுவாங்க கதவை திறந்து. அம்மாடி, அது பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டி எதை சொன்னாலும் நான் கேட்கணும் இல்லையா? பின்ன சிஎம் ஏவாளிடம் எந்த பர்சனாலிட்டியுடன் வந்ததோ இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் சொன்னேன், இத இரும்பு மாதிரி நகர்ந்துகிட்டு காலில இருந்து உடம்பு மேல ஏறி தோல்ல இருந்து அப்படியே கண்ணத்துக்கிட்ட வந்து காதுகிட்ட வந்து பேசினா கேக்குமாங்க ஏவாள்? ஒரு பயங்கரமான உருவம் ஏதேன் தோட்டத்தின் வெளியே இருந்து அதன் நீண்ட தோற்றத்தால் பெரிய தலையுடன் ஏவாளே என்ற கூப்பிட்டவுடன் மிரண்டு போய் அடேங்கப்பா தேவனை விட பெருசா இருக்கே இது, ஏதோ தேவன் சொன்னதுண்டோ என்றதாங்க. அவ்வளவுதான், உண்மைதான். பயந்து போனாள். பயந்துடுச்சுங்க ஏவாள், பயந்து போனாள். எப்படிப்பட்ட பர்சனாலிட்டிங்க அதுக்கு? வில்லன் பர்சனாலிட்டி அப்படி இருக்கணும் இல்லங்க. எனவே சாத்தான் அந்த உருவத்தை தேர்ந்தெடுத்தது என்று தெரிகிறது, அந்த உருவத்தில் வந்தது என்று தெரிகிறது, அந்த உருவத்தின் கால்களையும் கைகளையும் துண்டாக்கி போட்டார் என்று புரிகிறது. தேவன் அதற்கு முன்பிருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என்று பார்த்தோம். கடைசியாக எதையும் துண்டாக்கினார். எதுக்கு தூக்குனார் இந்த உருவத்தை? எதற்கு இந்த உருவத்தை அழித்து விட்டார் நம் கண்களுக்கு தெரியாமல்? முதல் மனிதன் முதற்கொண்டு ஏன் இந்த உருவங்கள் நம் மத்தியில் இல்லை? நாயினம் அழியவில்லை, நரி இனம் அழியவில்லை, சிங்க இனம் அழியவில்லை. இதே எதற்கு அழிந்து விட்டது? அதற்கும் பைபிள் விடையளிக்க வேண்டும். சொல்லாவிட்டால் நான் பைபிளை நம்ப மாட்டேன். 20:26 வசனம். 20:26 வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். டைனோசர் இருந்தால் எப்படி ஆளுவார்கள்? டைனோசர் இருந்தால் அவர்கள் எப்படி ஆள முடியும்?
அதனால்தான் தேவன் அவைகளை அழித்து விட்டார். அவர் தன் ரூபத்தில் செய்யப்பட்ட மனிதனே ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டும். உலகத்திற்கு தன் ரூபத்தில் செய்யப்பட்ட மனிதனே எல்லாவற்றிற்கும் ராஜா ஆள வேண்டும், எல்லாவற்றையும். பிறகு இவனுடைய மனிதனுடைய ஆளுகைக்குள் இந்த மகா பயங்கரமான ரூபமான இந்த வலுசர்ப்பம் அல்லது இந்த டைனோசர் அல்லது இந்த டிராகன் அல்லது இந்த குரூக்கட் சர்பென்ட், இது கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆதியாகமம். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆதியாகமம். இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க ஜல பிரளய தன்றைக்கு அவைகளின் நிலை என்ன என்று சொல்லுகிறார் பாருங்க தேவன். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உன் பயம் உன் அச்சமும் அவைகளுக்கு இருக்க வேண்டும். எனவே நீங்கள் என்றால் பயப்படாதவை இயற்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்றால் பயப்படாதவை இயற்கையில் வாழக்கூடாது. அதனால்தான் பலமான கடிதுமான பெரியதுமான பட்டயத்தை பிடித்தார் தேவன், துண்டாக்கி போட அவைகளை. ஆஸ்ட்ராய்ஸ் விழுந்து செத்ததுன்னு நினைக்கிறாங்க அப்பாவிங்க. தேவனின் பிள்ளைகளாகிய உங்கள் ரூபத்தின் முன் உருமும் எந்த ரூபமும் நிற்கக்கூடாது. எல்லாம் உன் பாதங்களுக்கு கீழ் கிடக்க வேண்டும். எனவேதான் உங்கள் பயம் மிருகங்களுக்கு இருக்க வேண்டும், உங்கள் அச்சம் மிருகங்களுக்கு இருக்க வேண்டும். சங்கீத புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் முடித்துக் கொள்ளலாம். சங்கீத புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவனே, டைனோசர் இருந்தால் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ் இருக்குமா? அதனுடைய நக அளவுக்கு நீ இருக்க மாட்ட. உன் காலுக்கு அதங்க இருக்கும். எந்த பயங்கர கொடூர உருவத்தை தேவன் உண்டாக்கினாரோ சிருஷ்டியில் இருக்க வேண்டும் என்று, அந்த உருவத்தில் உட்புகுந்த அசுத்த ஆவி தன் பிள்ளைகளை வஞ்சிக்க பயன்படுத்திய அதன் ரூபத்தையே மாற்றிவிட்டார் தேவன் சாபத்தில். உன்னை சபிக்கிறேன், நீ துண்டாகி போவாய் என்றார். அவ்வளவுதான். நீ ஊர்ந்து செல், நீ பறக்கக்கூடாது, நீ நடக்கக்கூடாது, இனி ஊர்ந்து செல், மன்ன தின்னனோ நீ என்றார். அன்றே உருவம் மாறிவிட்டது. சபிக்கப்பட்ட ரூபம், மகா பர்வதம் போன்ற ரூபம் சாதாரணமான ஊரும் உருவமாக மாறியது. அதனால்தான் அதனை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்ணிக்கும் போது சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்கிறார். தன் வாளாலேயே தன் பலம் முழுவதும் தன் வாளிலேயே இருக்கிறது என்று. இன்னொரு வசனம் யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 7. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிருகங்கள், பறவைகள், சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. இன்று இந்த சிருஷ்டியில் டைனோசர்ஸ் இல்லை, அவை இருக்கவே கூடாது. திரும்பவும் முட்டையை கொண்டு வந்து அந்த முட்டையால் மீண்டும் டைனோசர்ஸை செய்ய நினைக்கும் இந்த மனிதன் பைத்தியக்காரன். அது இந்த அறிவியல் உலகத்திற்கு நான் வீசும் சவால். பைபிளில் இவ்வளவு அழகாக எழுதப்பட்டு இன்று விஞ்ஞானிகள் தங்கள் தலைகளை உடைத்துக் கொள்ளும் நிலைக்கு வந்தால், எதுவுமே இல்லாமல் உன் கைக்கு இந்த சின்ன புத்தகத்தில் மகா ஞானத்தை பத்திரப்படுத்தினார் என்றால், ஒருமுறை நீ சிந்தித்து பார். நீ எவ்வளவு உயர்ந்தவன். உனக்காக தேவன் எத்தகைய திட்டத்தை முன்குறித்தார். டைனோசர்ஸ் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பல் முளைக்காதவன் முதல் பல் கழன்றவன் வரை எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இன்று அந்த சப்ஜெக்ட பாக்குறாங்க. எந்த பொம்மை கடையில பார்த்தாலும் அந்த பொம்மை தான், எந்த ஸ்டிக்கர்ல பார்த்தாலும் அந்த பொம்மை தான், எந்த டிஷர்ட்ல பார்த்தாலும் அந்த பொம்மை தான். தேவன் சிருஷ்டித்த பொருட்களில் அல்லது விலங்குகளில் அவைகளை பார்த்து, என்றோ மறைத்தவைகளை பார்த்து சந்தோஷப்பட நினைக்கும் நீ வாழ வேண்டும் என்று, உன் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று, நீ அவருடன் இருந்து மகிழ வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரே. ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லி அவருடைய ஏக்கத்தை, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாத நீ இளவு காத்த கிளியை போல
காட்டுமேட்டுக்கு போய் ஏண்டா தோன்ற பைத்தியக்காரனே? வேண்டா, விட்டுவிடு இவைகளே. ஒருமுறை பைபிளிடம் வா, ஒருமுறை உன் பெற்ற தகப்பனிடம் வா. இந்த அறிவியலுக்கு தெரியாத அநேக விஷயங்கள் உனக்கு சொல்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம் பிள்ளைகளுக்கு உம் வார்த்தைகளைச் சொன்னேன். இன்று எந்த விலங்குகளுக்காக உலகம் முழுவதும் திக்குமுக்காடிக் கொண்டிருக்கிறதோ, கற்பனை உலகத்திற்கு சென்று இல்லாதவற்றை இருப்பது போல நினைக்கும் இவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள் போல ஒரு நாள் இல்லாமல் போகப் போகிறார்கள். அந்த நிலை இந்த மனித சமுதாயத்திற்கு வராமல் அறிவற்ற இந்த மனிதர்களின் மதிகளிலே ஒளியடி போன்ற இந்த மகா ஞானத்தை அவர்கள் மீது அனுப்புகிறேன். மனிதர்களை உங்கள் வார்த்தைகளால் மாற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.